கை கட்டாதீங்கப்பா, லிங்கி ஏட்டிட்டே கொஞ்சம் இறக்கி விட்டுருங்கப்பா. பெல்ட் அவுத்துருவாடா. இது பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்ல வந்து அவசியம் அதுதான் சொல்றேன். அப்ப பால் எல்லாம் பண்ணி அடியேன் குருவே குருவே ஓம் குருவே நம குருவே நான் ஒரு விண்ணப்பம் சொல்கிறேன் கேளுங்கள் சுவாமி. அடியேன் குருவே குருவே ஓம் குருவே நம குருவே நான் ஒரு விண்ணப்பம் சொல்கிறேன் கேளுங்கள் சுவாமி. முந்தி பிறந்தவனான் முதுகநூல் பூநூல் அறிந்தவனான் தங்கும் பறையன் நான் ஜாதிக்கெல்லாம் உயர்ந்தவன் அறிக்கின்ற மகாராஜன் அடிமை கொண்ட வீர ஜாம்புக மூர்த்தி என்று சொன்ன வீர ஜாம்புக அதே வீர ஜாம்புக 30 கோடி தேவரம் அழைத்து 42 ரிஷபம் அழைத்து அந்த வீரவாகு தேவர்கள் முறையிட்டார். ஏதோ உல்லாசமாக இருக்கிறார் என்றால் ஆடும் பெண்களாயிரும் பட்டிலே பட்டி கங்கை துண் தாய்ந்து கொண்டு வெள்ளி துண் அமர்ந்து கொண்டு கட்டி மேல கொட்டி வர நாகஸ்வரம் ஊதி வர காலால் நடந்தால் ஆகாது என்று பறந்து ஓட்டமாக ஓடி வந்தார். ஓட்டம் திறந்து 98 மரணம் வைத்து வடமுறையை சங்கரித்து வடமுறையாக்கி பஞ்சாச்சரித்தினால் பாதம் துளைக்கு கட்டிலே வழி துளைக்கு நமஸ்காரம் செய்து வந்தான் ஜாம்புகன். அடே வீர ஜாம்புகா உன்னை அழைத்த கட்டளை ஏது என்று கேட்ட பிரம்மன் பெறப்பட்ட உலகத்திலே அழைத்த கட்டளை ஏது சுவாமி என்றார். அழைத்த கட்டளை 7 அதிசயத்தை எடுத்து உரைக்குமாறு கேட்டார். 7 அதிசயத்தை எடுத்து உரைக்கிறேன் கேளுங்கள் சுவாமி. பூமாலை புஷ்பமாலை மங்களமாலை ரத்தினமாலை எல்லாம் 7 வரிசையில கொண்டு வந்து படைச்சாற்றி கொண்டு வந்தார். பெறப்பட்ட உலகத்திலே பிரம்மதேவனை அழைத்து வந்து பிறப்பு ஏது தெரியுமா என்று சுவாமி என்று கேட்டார். என் பிறப்பானது நான் ஒரு நாட்டுக்கு அரசனாக பிறந்தேன். கட்டிய மனிதை விட்டு பெற்ற பிள்ளையை விட்டு செங்கோலை கையில் எடுத்து கருப்புடை அணிந்து கொண்டு கால் பிணத்துக்காக வெட்டனக பெயர் பெற்றேன் சுவாமி என்று சொன்ன வீர ஜாம்புகன். அதே வீர ஜாம்புகா பெறப்பட்ட உலகத்திலே ஊர் தோன்றி உலகம் தோன்றி உலகத்துக்கு முன்ன ஆல விருட்சம் தோன்றி ஆல விருட்சத்துக்கு முன்ன கமல கன்னி தோன்றி கமல கன்னி வயிற்றிலே காராம் பசு தோன்றி காராம் பசுவை காரூர் கம்மார பறையர்கள் காலை கட்டி தோலை உரித்தனர். ஈரானது யமலோகம் சென்றது. வீதி பாகம் இறைச்சி பாகம் பார்வதி தனந்தண்டு எடுத்து சென்று விட்டார்கள். அப்பழுவற்ற புறத்திலே பிரம்மதேவர்கள் கோபம் அடைந்து அடே வீர ஜாம்புகா இறைச்சி பாகமான ஏது கட்டல் என்று கேட்டார். சிவபெருமான் அடிவரத்திலே பார்வதி இறைச்சி பாகம் தஞ்சம் எடுத்து சாமி என்று கேட்டார். கோபம் அடைந்த சிவபெருமானும் பார்வதி தேவன் அறிந்து சாமி இறைச்சி பாகம் கட்டளை விட்டார். இறைச்சி பாகம் கட்டளையானது 4 பங்காக ஆக்கி இந்திரனுக்கு ஒரு பங்கு, சந்திரனுக்கு ஒரு பங்கு, பூமாதி ஒரு பங்கு, யமன் ஒரு பங்கு என்று படைச்சாட்டினேன் சுவாமி என்றார். அப்பேற்பட்ட பதத்திலே அழைத்து வந்து அந்த வாரானது இதற்கு வாராகம்